அது அப்பாவை காணன்றது வந்து தப்பு தானே. சட்டசபையில் தோத்தவர் எப்படி வருவார்? தோத்தாரு, அவர் போய் விஜய் நச்சின்னு உட்காந்துக்கிறாரு. அப்பா வரலன்னா எப்படி வருவார்? சரி, உங்கள் அப்பாவை வீட்டுன்னு வா, நான் எங்கள் அப்பா வீட்டுன்னு வரேன். சட்டசபைக்கும் உங்கள் அப்பாவுக்கும் சம்மந்தம் இல்லை. அது மொத்தம் இப்போ ஸ்டாலின்னா, நீ உங்கள் அப்பாவை வீட்டுன்னு வா, நான் எங்கள் அப்பா வீட்டுன்னு வரேன். அவர் வீட்டில் இருக்கிற ரெஸ்ட் எடுத்துட்டு வயசான மனுஷன் வீட்டில் இருக்கிறாரு, அவர் அப்பாவை காணும் அம்மாவை காணுன்னாக்கா அது தப்பு இல்லை. அவர் உங்கள் அப்பா மெத்தனா அவரு. விஎஸ் பாபு வந்து அவர் சமாச்சாரம் வேறு சொல்லியிருப்பாங்க. அவர் விஎஸ் பாபு அவர் கட்ட பஞ்சாயத்துக்காரு, தண்டல் விடுறவர். விஎஸ் பாபு அண்ணா வந்து இவர் என்ன பண்ணார்? ஒன்றுமே பண்ணலையே. இவர் என்னென்ன பண்ணியா தெரியுமா? ஸ்டாலின் அவர் தோற்றத்துக்கு வந்து வருந்தக்கூடிய விஷயம். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு இது பண்ணியிருக்கிறார். சும்மா நொந்து போய்க்கிறாங்க அவர் தோட்டத்துக்கு. தெரியுமா? அது அவர் தோட்டத்துக்கு எதிர்பார்க்காத தோல்வி. முன்னாள் முதல்வர் முக ஸ்டாலின் ஐயா அவர்கள் போத்து அவர் கிண்டல் பண்ணுறாரு. அப்பாக்கான்னு சொல்லிட்டு அவர் கிண்டல் ரொம்ப எல்லாமே மக்களுக்கு எல்லாமே ஒரு மாதிரி. தலைவரை வந்து ஏமாத்துறது ரொம்ப கஷ்டம். எங்களுக்கே மனசு கஷ்டமாக இருக்குது. அது அப்பாவை காணன்றது வந்து தப்பு தானே. சட்டசபையில் தோத்தவர் எப்படி வருவார்? கெலிச்சிருந்தா வராதுன்னு அந்த வார்த்தை சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்குது. தோத்துட்டு எப்படி சட்டசபைக்கு வருவார்? அவங்க புள்ள தான் வர்றாரு. அவர் கழிச்சாரு, புள்ள வர்றாரு. நீ அவர்கிட்ட பேசி எதுவும் இருந்தாலும் தோத்தாரு, அவர் போய் விஜய் நச்சின்னு உட்காந்துக்கிறாரு. அப்பா வரலன்னா எப்படி வருவார்? சரி, உங்கள் அப்பாவை வீட்டுன்னு வா, நான் எங்கள் அப்பா வீட்டுன்னு வரேன். சட்டசபைக்கும் உங்கள் அப்பாவுக்கும் சம்மந்தம் இல்லை. அது மொத்தம் இப்போ ஸ்டாலின்னா, நீ உங்கள் அப்பாவை வீட்டுன்னு வா, நான் எங்கள் அப்பா வீட்டுன்னு வரேன். நீ அதை ஸ்டாலின்கிட்ட கேள்வி கேட்குற, அவர்கிட்ட பதில் சொல்கிறத விட்டு அவங்க அப்பாவை பற்றி பேசின்னு இருக்கிற என்ன சொல்றியா? அதனால் வந்து நம்ம ஆட்சி பற்றிலாம் நம்ம எதுவும் சொல்ல விரும்பலை. அவர் பேசுறதெல்லாம் கொஞ்சம் தப்பாக தான் பேசுகிறார். அவ்வளோதான். அதாவது வெற்றி தோல்வின்றது வந்து எல்லாருக்குமே சகஜம். ஆமாம். அப்படி இருக்கும் பொழுது நாளைக்கு நம்மளோட தோல்வி நம்மளே கூட தோக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விஜய் கூட இருக்கலாம். இருக்குது. அதை மனசுல நினைச்சு பேசியிருக்கோம்ல. ஏன் அவர் அப்படி பேசாம இருக்கிறாரு? யாரு? விஜய் அவர்கள். அதாவது ஒரு கட்சியினுடைய இல்லை, அவர் ஏன் பேசாத இருக்கிறாருன்னா அவருக்கு பேச தெரியாது. அவர் ஏற்கனவே அவர் எழுதி கொடுத்தா வசனம்லாம் பேச்சு பழக்கம். அவர் எங்களுக்கு அப்படி கிடையாது. வசனத்தையே நாங்கள் எழுதி கொடுக்குறோம். 75 ஆண்டுகள் பழமையான கட்சி, தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள். ஆமாம். அப்போ அவர் தோற்றுருக்காருன்றது ஒரு மக்கள் தீர்ப்பளிச்சிருக்காங்க. அது எல்லாருமே ஏற்றுக்கிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி முதலமைச்சரும் அதை ஏற்றுக்கிட்டு போயிடணும். அதை ஏளனமாக செய்யறது வந்து இல்லை, ஏளனம் செயல் ஏற்றுக்கு தான் போயிட்டாரு. இல்லை, விஜய் அவர்கள் இதை பார்த்து ஏளனம் செய்கிறாருல. அவர் செய்கிறாரு. அதுக்கு அதாவது அவர் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எங்கள் வாயை பிடுக்குறீங்களுக்கு தெரியும். அழகாக விட்டுட்டு போதுங்க. ஏன்னா ஏற்கனவே 1008 பிச்சில் வந்து உட்காந்துக்கிறலாம். கொளத்தூர் தொகுதி மக்கள் கிட்ட போய் கேட்டாலும் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க? ஸ்டாலின் தோற்றது எங்களுக்கு வருத்தம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. 99 பேருக்கு வருத்தம் தான். இது வந்து விஜய் வந்து அவருக்கே தெரியாது நம்ம வந்துடுவோன்ட்டு. வராதவும் நம்ம வரமாட்டோம்னு நினச்சி தான் சில வார்த்தையில் விட்டார். 6 சிலிண்டர் தரேன், இதை படிச்சுட்டு வேலை இல்லாத பட்டதாரிக்கு 4500 தரேன் என்னென்னமோ சொல்லிட்டாரு. ஆனால் லபுக்குன்னு வந்துட்டார், அவருக்கே தெரியாது. அதனால் மீட்கிறார். அவர் எப்படி நம்ம அதெல்லாம் கொடுக்க போகிறோம், கொல்ல போகிறோம், செய்ய போகிறோம் அப்படின்னு. அது என்னன்னா, நீங்கள் ஆட்சியை வந்து பேசுக, கெலிச்சிட்டிங்க எப்படியா, அதை விட்டுட்டு எங்களையே போட்டு திட்டின்னு தான் என்ன அர்த்தம்னு உங்களுக்கு புரியல. உதயநிதி ஸ்டாலின் கேட்குறாருல, அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். அவர் வீட்டில் இருக்கிற ரெஸ்ட் எடுத்துட்டு வயசான மனுஷன் வீட்டில் இருக்கிறாரு, அவர் அப்பாவை காணும் அம்மாவை காணுன்னாக்கா அது தப்பு இல்லை. அவர் உங்கள் அப்பா மெத்தனா அவரு. அது இப்போ 6 சிலிண்டர் தரேன்னா எப்போ தரேன்? சரி, பட்டதாரிகளுக்கு வேலை இல்லை, பட்டதாரி வீட்டில் இருந்தால் 4000 அது எப்போ தரேன்? பொய் சொல்லி உண்மை சொல்லி அது உனக்கு தான் தெரியும். அதை பற்றி பேசுது. இது அதெல்லாம் கூட தர தேவையில்லை. ஒரு உங்கள் அப்பா காணுன்னு சொல்லி அவர் ரன் பண்ணார்ல, அதை நீ ரன் பண்ணவே போதும். என்ன சொல்கிறீங்க? நீ சொன்னதில் கூட கொடுக்க தேவையில்லை. ஒரு மகளிருக்கு ஒரு 1000 ரூபா போட்டிருந்தாரு, அதை ரன் பண்ண 2500 தர சொன்னான். எங்களுக்கு 1500 எக்ஸ்ட்ரா தேவையில்லை. அந்த 1000 ரூபா கரெக்டாக மாதமான போட்டிருக்கோம் 5ஆம் தேதிக்குள்ளே. ஆனால் அதுமாரி அவர் என்ன பண்ணார், அதை ரன் பண்ணவே போதும் எங்களுக்கு. நீ எக்ஸ்ட்ரா பண்ணதெல்லாம் வானா. இன்னைக்கு கொளத்தூர் தொகுதியில் எவ்வளோ திட்டங்கள் இப்போ இந்த பேருந்து நிலையம் நம்ம பேசி சூப்பராக பண்ணிக்கிறாருங்க. இந்த பஸ் ஸ்டாண்டு, இந்த மண்டபம், ரெட்டேரியில் ஏசி பஸ் ஸ்டாப்பு, தாமரக்குளம் போய் பாருங்கள், பெரியார் நகர் ஹாஸ்பிட்டலில் பாருங்கள், கொளத்தூர்லேயே K9 போலீஸ் ஸ்டேஷனை போய் பாருங்கள். ஸ்டேஷனா இல்லை மண்டபமாக புரியல, அந்த மாதிரி இருக்குது. வெளியே போர்டு பார்த்தா தான் தெரியுது போலீஸ் ஸ்டேஷன். அதுமாரி அங்கேயே ஒரு மண்டபம் கட்டிக்கிறாரு. அந்த ஒரு கார்பரேஷன் ஸ்கூலு, ப்ரைவேட் ஸ்கூல் மாதிரி இருக்குது. இந்த வாட்டி நம்பிக்கையில் தான் இருந்தாங்க. லப்புன்னு இவர் விஜய் வந்துட்டார். விஜய் வந்து அது சினிமாக்குன்னு ஒன்று ஓட்டு போட்டாங்களா, என்ன நினச்சி ஓட்டு போட்டாங்க தெரியல. அது அவர் வந்து எனக்கு தெரிலண்ணா, அது செய்வாரா இல்லைன்னு. இவர் செய்வாரா இல்லையான்னு முதல் தெரில. அவர் எம்எல்ஏ செய்வாரா இல்லைன்னு தெரியல. அதுதான் நான் சொன்னேன். அவர் சொன்னதெல்லாம் செய்ய தேவையில்லை.
விஎஸ் பாபா விட்டுருங்க, முதலமைச்சரே சொன்னேன், இவர் சொன்னதெல்லாம் செய்ய தேவையில்ல. முதல்ல ஸ்டாலின் என்ன பண்ணார், அதை ரன் பண்ணாவே போதும், அவ்வளோதான். அது சரி கிடையாது அவர் பேசுறது. விஜய் பேசுறது சரி கிடையாது. அப்பா ஒரு முதலமைச்சராக, முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் அப்பா காணன்றது பேசுறது தவறு தான். அதே மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, சட்டசபை மாதிரி நடக்குது இல்லை, ஒரு சினிமா ஷூட்டிங் மாதிரி நடந்துட்டு. அது போல தான் பண்ணிக்கிறாரு அவர். சினிமான்னு தான் நினச்சிக்கிறாரு. அதை சட்டசபையை சினிமாத்துறை போல் தான் இப்படி காட்டுறது பேசுறது. அதெல்லாம் சட்டசபை கூடும்போது எல்லாம் பேட்டிக்கு அவன் குறை சொல்லும் போது ஒரு முதலமைச்சர் தான் ஏந்து பதில் சொல்லணும். இவர் பாட்டு அப்படி மேலே வானத்தை பார்த்து இப்படி பார்க்குறாரு, அப்படி பார்க்குறாரு, பெசாது இருந்தார். மறுநாள் போய் அவன் யாருன்னா எழுதி கொடுத்தது அதெல்லாம் எடுத்து வந்து அப்பா காண நீருக்கு அவன் கேட்குறானுங்க எதிர்கட்சி தலைவருங்க. அது கேள்விக்கு பதில் முதலமைச்சர் எடுத்து பதில் சொல்லணும். அது சொல்லி அவர். ஆமாம், ஒரு பொம்மை முதலமைச்சர் தான். ஆமாம், இப்போ இந்த தொகுதி மக்களுடைய மனநிலை ரொம்ப நொந்து போய்க்கிறாங்க. அவர் தோற்றத்து தெரியுமா? அது அவர் தோற்றத்து எதிர்பார்க்காத தோல்வி. அது யாருமே எதிர்பார்க்கல தோப்பணும். ஏன் தெரியுமா? அந்த நேரத்தில் இந்த தொகுதி அவ்வளோ நல்லா பண்ணிக்கிறார். இந்த தொகுதி ஒரு கிரவுண்ட்லேருந்து, மண்டபத்துலேருந்து, ஹாஸ்பிட்டல்லேருந்து, ஸ்கூல்லேருந்து, பள்ளியிலேருந்து ஒன்று ஒரு குறை இல்லாத பண்ணிக்கிறாரு. அது என்னமோ அது ஒரு எதிர்பாராத தோல்வி. இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏ விஎஸ் பாபுவோட செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கு? விஎஸ் பாபு வந்து அவர் சமாச்சாரம் வேறு சொல்லியிருப்பாங்க. அவர் விஎஸ் பாபு ஒரு கட்ட பஞ்சாயத்துக்கார், தண்டல் விடுறவர். ஏறினா அந்த கட்சியிலேருந்து தூக்கினாங்க. ஏடிஎம்கே வந்தார். ஏடிஎம்கேல ஒருத்தனை வச்ச போட்டு அடிச்சுட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகிட்டு அதுலேருந்து ஏடிஎம்லேருந்து தூக்கினாங்க. அவர் வந்து இதில் நின்னார். அவர் அதிர்ஷ்டம் விஜய் இப்போ ஒரு அலை போல் வந்து அவர் இப்போ ஜெயிச்சுட்டு போயிட்டார். அதாவது விஜய் அவர்கள் சட்டசபையில் பேசும்போது கூட ஊழல் செய்யவும் விட மாட்டேன், ஊழல் செஞ்சவங்களையும் விட மாட்டேன்னு சொன்னார். ஆனால் செங்கோட்டையன், விஎஸ் பாபு போன்ற ஆட்களை வச்சு எல்லாம் அவர் தான் மதிச்சுங்கிறாரு. எல்லாம் இதில் கொள்ளாச்சவங்க அங்கே போய்க்கிறானுங்க. ஏம்பா தீய சக்தி அவர்கிட்ட போனோன்னே தூய சக்தியாக மாறி அது எப்படிம்மா? தீய சக்தி வச்சுக்கிட்டு தான் ஆட்சி நடத்திங்கிற. இப்போ முழுக்க இருக்கிறதெல்லாம் தீய சக்தி. இவங்க ஏடிஎம்க்கு எல்லாம் எல்லாரும் குறை சொல்லியிருந்தேன். இப்போ அவனுங்க தான் ஏடிஎம்க்கு ஆட்சி வச்சுருந்தா நடத்திங்கிறப்போ. சரி, அப்போ கொளத்தூரில் ஸ்டார் கேண்டிடேட்னா எம்கே ஸ்டாலின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். தாவேக்கால புதுசாக ஒரு கட்சி வந்தது. அப்போ வந்து என்ன ஒரு மனநிலையில் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க? அது இவரால் இவ்வளோ குற்றச்சாட்டுகள், புகார்கள் இந்த ஓட்டு இந்த புது லிஸ்ட்டில் சேர்த்தாங்க பாரு. இளைஞருங்க வந்து ஒன்றுமே தெரியாது. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே சொல்கிற பசங்க பேத்திக்கிட்டெல்லாம் விஜய்க்கு போனால் அது என்ன சமாச்சாரம் சொன்னா ஒரு அலை போல் அடிச்சுது. என்ன இளைஞர்கள்லாம் வந்து எம்எல்ஏ பற்றியோ சட்டசபை பற்றியெல்லாம் தெரியாது. அது மாதிரி நடிகர் விஜயா இப்போ வருத்தப்படுறாங்க ரொம்ப. என்ன உட்காந்து சட்டசபையில் அப்படியே உட்காந்துக்கிறாரு பேசாது. எது கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டார். மறுநாள் வந்து தான் பதில் சொல்கிறாரு. அன்றைக்கி ஏந்து உடனே ஒரு முதலமைச்சர்னா என்ன இது? எழுதி வச்சு படிக்கிறதா இது? ஸ்கூல் படிக்கிறப்பல அதெல்லாம் சரி கிடையாது. சட்டசபை நிகழ்வுலாம் பார்த்துருக்கீங்க கண்டிப்பாக. விஜய் அவர்கள் பேசுறது இதெல்லாம் பார்த்துருக்கீங்க. நீங்கள் கொளத்தூர் தொகுதியாக தான் இருப்பீங்க. கொளத்தூர் தொகுதி தான். கொளத்தூர் தொகுதி நான் 5 நிமிடம் பேசுனதுக்கே கொளத்தூர் தொகுதி ஆடி போயிடுச்சு. ஆமாம், இந்த தொகுதியோட அப்பாவை சட்டசபையில் காணும்னு சொல்லிலாம் பேசியிருந்தாரு. ஆமாம், கிண்டல் பண்ணார். அதெல்லாம் எப்படி கிண்டல் பண்ணுற மாதிரி தான் சார் அது. கிண்டல்? ஆனால் அவர் எப்படி பேசுகிறாருன்னா அது உண்மை தான். அது அவர் இங்கே தோற்று போனது ரொம்ப கஷ்டம். எங்களுக்கு எல்லாருக்கும் கஷ்டம், மக்கள் கஷ்டம். அது என்ன ஆச்சுன்னா, முன்னாள் முதல்வர் முக ஸ்டாலின் ஐயா அவர்கள் தோற்று போகிறதுக்கு அவர் கிண்டல் பண்ணுறாரு சட்டசபையில். அப்பாவை காணுன்னு சொல்லிட்டு அது கிண்டல் ரொம்ப எல்லாமே மக்களுக்கு எல்லாமே ஒரு மாதிரி ஆச்சு. ஆனால் இதை பசங்க வந்து போட்டது எல்லாருமே சின்ன பசங்க தான் போட்டுக்கிறாங்க ஓட்டு. புரிஞ்சுங்களா? வேறு எதுவுமே இல்லை. ஆனால் வந்து இங்கே தோற்று போகிறது அவருக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை. அது இல்லாமல் இவர் வந்து இப்போ ஐயா இப்போ எம்எல்ஏ ஆகிறாருல விஎஸ் பாபண்ணா. விஎஸ் பாபண்ணா வந்து இப்போ என்ன பண்ணார்? ஒன்றுமே பண்ணலையே. இவர் என்னென்ன பண்ணியார் தெரியுமா? தலைவர் ஐயா முக ஸ்டாலின் ஐயா அவ்வளோ நல்லா பண்ணிடுறாரு. ஆனால் அவர் வந்து ஏமாத்துறது ரொம்ப கஷ்டமாகுது. எல்லாருக்குமே கஷ்டமாகிடுச்சு. இல்லை, சொல்லுங்க. இந்த தொகுதிக்கு வந்து பேட்டி எடுக்கும்போது எல்லாருமே தோற்றதுக்காக வருத்தம் தான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக. அப்படின்னா இப்போ யாரு தான் இப்போ எதிராக அவருக்கு வாக்களிச்சது? சின்ன பசங்க எல்லாம் சின்ன பசங்க தான். அப்பாவுக்கு நான் ஓட்டு போடல சொல்லணும். நீங்கள் போடலன்னு வச்சுக்கோ, நான் என்ன பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறது யார் சொல்கிறது? பசங்க சொல்கிறதால தான் இவர் வந்தார், விஜய் வந்தார். தலைவரை வந்து ஏமாத்துறது ரொம்ப கஷ்டம். எங்களுக்கே மனசு கஷ்டமாகுது. இப்போ நானே ஓட்டு போடல, போதுமா? விஎஸ் பாபு அவர்கள் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. அவர் வந்து ஃபஸ்ட்டு அம்மா கட்சி இருந்தார், அதுக்கப்புறம் மாறி போனார். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து
டிவிக்கு வந்துருக்காரு. நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா இந்த மாதிரி யார் தலைவரா? பாபு. வேஸ்பா பண்ணால் பண்ணுவார், நல்ல மனுஷன்தான். அவரை வந்து ஒன்று யாரும் எதிர்பார்க்கல, அவர் ஜெயிப்பார்னு எதிர்பார்க்கல. ஆனால் உண்மையை சொல்கிறேன், முக ஸ்டாலின் ஐயா தோற்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இன்னைக்கு இவர் தோத்து போய் இருக்கிறாரு, அப்பாவை காணோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது கிண்டல் பண்ணிட்டாரு, அது எல்லாமே சொல்லிட்டாங்க. ஏன் கிண்டல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் மாதிரி தான் இருந்துச்சு, வேறு எதுவுமே இல்லை. இடைத்தேர்தலில் நின்று வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? யார்? ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக வரும். இன்னும் ஒரு இன்னும் 6 மாதம் டைம் கொடுத்துருக்காருல அவர், அந்த 6 மாதம் டைம் பார்க்கலாம். விஜய்க்கு வந்து அப்பாவை காணோம்னு சொன்னீங்க வந்து கிண்டல் பண்ணுறாங்க சார், அது கிண்டல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதை இப்படி கை காட்டுறாரு, அது ஏன் கை காட்டுறாரு? சினிமாவில் காட்டுற மாதிரி காட்டாரு அவர். விஜய் மோசம் இல்லை, நானும் ரசிகன் தான், இல்லைன்னு சொல்ல, அதை கிண்டல் பண்ணிட்டார், இப்படி பேசியிருக்கூடாது. கிண்டல் பண்ணிட்டார். என்னத்தை பண்ணுறது, அங்கே நடக்கிறதே சொல்லியிருக்கிறாரு, அவள் தான். இங்கே நடந்ததே அவர் சொல்லியிருக்கிறாரு, அவர் தான், வேற ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி பேசலாமா? பேசக்கூடாது தான், இருந்தாலும் அவர் இது தானே, என்ன சொல்கிறது, இங்கே நடந்ததே அவர் சொல்லியிருக்கிறாரு, அவர் பேசக்கூடாது நியாயமா, ஏதோ அவர் பேச்சு. ஏன்னா வெற்றி தோல்வின்றது எல்லாருக்கும் சகஜம்தான். அப்போ ஸ்டாலின் ஏன்னா அவர் தோத்தது உண்மையிலேயே வருந்தக்கூடிய விஷயம் தான் அது, இல்லைங்களா? ஸ்டாலின் அவர் தோத்தது வந்து வருந்தக்கூடிய விஷயம். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு இது பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா மக்கள் அது மாதிரி பண்ணிட்டாங்க, என்ன பண்ண முடியும்? நீங்கள் கொளத்தூர் தொகுதி தான். நான் 90 கொளத்தூர் தொகுதியை இத்தனை வருஷம் இருந்திருக்காரு, எம்எல்ஏவாக இருந்தார் ஸ்டாலின் அவர்கள். எந்த அளவுக்கு நல்ல திட்டங்கள், இந்த தொகுதியை எப்படி மேம்படுத்தி? எல்லாம் மேம்படுத்துது, அப்பப்போ வருவார் போவார், எல்லாம் பார்ப்பார், அப்பப்போ எல்லாம் நல்லா இது பண்ணுவார். அவர் வரையிலும் பொறுத்தவரையிலும் எந்த குறையும் கிடையாது. ஜனங்க அது மாதிரி பண்ணிட்டாங்க, என்ன பண்ண முடியும்? இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏ இதை காப்பாற்றுவார் அது நமக்கு தெரியாது. ஏன்னா இப்போ வந்துருக்கிறது எப்படின்றது தெரியாது. புரியுதுங்களா? செயல்பாடுகள் இப்போ எப்படி? இல்லை அதான் சொல்கிறேன், இன்னும் நம்ம பார்க்கல அவருடைய செயல்பாடுகள்லாம். இவருனா எப்போ நம்ம இருந்திருக்கிறாரு, அதனால நம்ம பார்க்குறோம். அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நான் ஊழல் பண்றவங்களே விட மாட்டேன், ஊழல் செஞ்சவங்களே விட மாட்டேன். அது அவருக்கும் விருப்பம், அது நம்ம எதுவும் வரவேற்கிறது தான். ஆனால் வரவேற்க அது பண்ணணுமே, இப்போ பண்ணா பரவாயில்ல. மாதிரியான ஆட்கள் நான் என்ன சொல்கிறேன், நாங்கள் ஒரே வார்த்தை, இவர் வந்து யார் இது பண்ணா ஊழல் செய்தவங்க தானே திருப்பி இவர் சேர்த்துக்கிறாரு, அது செய்யலாமா சொல்லுங்கள்? அதுதான் இப்போது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. வேண்டான்னா வேண்டான்னு ஒதுங்கிடணும். மக்கள் இவருக்கு செல்வாக்கு கொடுத்துருக்காங்கன்னா மக்கள் இது பார்க்கணும், தவிர அவங்கள இவங்கள இது பண்ணக்கூடாது. விஎஸ் பாபு அவர்கள் மேலேயே நிறைய குற்றச்சாட்டு. அது நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம எதுக்கு அதெல்லாம் வீண், நம்ம அவங்கவுங்க விருப்பம். உங்களுக்கு தெரியும் இல்லையா, அவர் எப்படின்னா எதுன்னு தெரியும், எது வந்துட்டார். அப்போ மக்கள் என்ன மண்ணில் இருந்திருக்கிறாங்க, என்ன ஏதுன்னு அதுதாங்க, இவங்க ஏதோ ஒரு சில தவறு செய்திருப்பாங்க, அதை வந்து மக்கள் வந்து இது மாதிரி காமிச்சிட்டாங்க. அதுவும் இல்லை, இப்போ எல்லாம் யங்கஸ்ட்டு இல்லைங்களா, விசில்னு சொல்லிட்டு போட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லை.